நான் அதுதான் அவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன். நான் உன்ன கை காமிச்சா என்ன ஏத்துனா ஏதோ ஏமாத்துறாங்களா நம்மள வந்து கீழே போனோம், வண்டி நிப்பாட்டாங்க. நான் வந்து வண்டி ஓட்டணும்னு அவ்வளவு ஓட்டுன்னா நான் சொன்னேன், நீ ஓட்டாத ஃபர்ஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லி. நான் என்ன சொல்றேன்னா, என்ன தனியா ஓட்ட விட்டு இருந்தா பரவாயில்லையா, கையை அவரே புச்சிக்கினாரு. जो आपके साथ बात हो गई है, मैंने I don't know this language. Listen to me, sir. Okay. भैया इसको नहीं जानता है, ये 500 बोले थे वो छट गया, चलाओ सर रुको, 500 குத்துறா டே. ரெண்டு பேர் 500 கேக்குறாயா? Hey buddies, welcome to Black Bees Vlogs. பனி வரும்னு சொல்ற, ஒரு வாட்டி கூட எனக்கு ஸ்னோஃபாலே ஆகல. அப்பன வேர்த்துடா. ஆமா, அதனால தான் பாரு எத்தனை Dress போட்டுட்டு இருக்கேன். வேர்த்தனால இந்த Dress போட்டுருக்கீங்களா? அப்படி இல்ல, குளிருது. ஆனா எனக்கு பனி அப்படி வந்து பேயணும், அந்த மாதிரி வேணும் எனக்கு. கூட்டு வந்து ஏமாத்திட்டு இருக்கீங்க சும்மா. 0 டிகிரில பெய்யும், இங்க இப்போ -4 டிகிரி. என்னடா இது, 0 டிகிரில பனி பெய்யும்னு சொல்ற, 0 டிகிரிக்கு கீழே இறங்கிச்சு அப்பயும் பெய்யாதா? கரெக்டா 0 வரும்போது தான் பெய்யும். அப்படியா? ஆனா புகலாம் வருது வாயில இருந்து. நீங்க 0 டிகிரி வர வரைக்கும் பாத்துட்டே இருங்க, எப்போ வருதோ அப்போ பெய்யும். அதெல்லாம் தெரியும், எனக்கு பனி வேணும். இப்போ எனக்கு சுத்தினா வந்துருமா? வரவே இல்ல. தரமா பண்ணிட்டு இருக்காங்க, சுத்தினா எப்படி வரும்? நீ தானே சொன்ன சுத்தினா வரும். நம்ம போனாதான் வரும் அந்த இடத்துக்கு. அதெல்லாம் தெரியாது, எனக்கு வேணும். சரி புதீஷ், நான் வந்து இப்போ குல்மார்க் போறோம், அங்க கண்டிப்பா பனி இருக்கும். நீங்க வரல, நான் போறேன். வரீங்களா இல்லையா? சுத்தினா வரும் நீ தான் சொன்ன. வரவே மாட்டுது. நம்ம எங்க போறோம் ஆக்சுவலி? குல்மார்க் தானே? இல்ல, குல்மார்க் பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு, நம்ம வந்து சோன்மார்க் போறோம். அப்போ பனி இல்லையா? இதுவும் அதே மாதிரி பனிதான் இருக்கும். இப்ப நம்ம இருக்கிற இடம் வந்து ஆக்சுவலி வந்து சோன்மார்க் இல்ல, சோன்மார்க்குக்கும் கங்க நாயர் ஏதோ ஒரு ரோடு, ஓகேவா? அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ரோடு தான் இது. இங்கதான் வந்து ஒரு டன்னல் ஓபன் பண்ணிருக்காரு மோடிஜி. இப்போதான் Jan 13 தான் வந்துட்டு ஓபன் பண்ணாரு. அந்த டன்னலுக்காக நம்ம போறோம். இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான் அந்த டன்னல். அந்த டனல் வந்து ஜஸ்ட் ஒரு 6.5 கிலோமீட்டர் தூரம் தான் அந்த டனல் ஃபுல்லாவே. சோ அதுக்குள்ள நம்ம இப்ப வந்து போறோம். இந்த டனலோட பேர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜீமார்க் டனல் சொன்னாங்க. ஏன்னா இந்த ரோட் வந்து ஜி ஷேப்ல இருக்கும், அங்க பாருங்க இப்படி வரும், ஓகேவா? அதனால இப்போ வந்துட்டு ஒரு பேர் மாத்தி சோன்மார்க் டனல்னு மாத்திட்டாங்க. இப்ப நம்ம டனல் உள்ள போறோம். அதுக்கு வந்து இங்க வியூ நல்லா இருக்கு சொல்லிட்டு எடுத்து போட்டோ ஷூட். வாங்க உங்களே காட்டுறேன், உங்க ட்ரெஸ்ஸையும் காட்டணும்ல. அதாவது என்ன வந்து குல்மால் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்போ சோம்பப்ளி சாப்பிட கூட்டு போயிருக்காங்க. அதுவும் அதே மாதிரி குல்மார்க் மாதிரியே தான் இருக்கும். அதே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும், பனி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம். அப்படியா? எனக்கு வந்து எப்படின்னா பனி இப்படி 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 வந்து மேல விழுணும். எங்க வெயில் தான் விழுது. இல்ல என்னதான் இங்க வெயில் அடிச்சாலும் நம்மளுக்கு யாரா சாமி, என்னதான் வெயில் அடிச்சாலும் கை ஃப்ரீஸ் ஆகுது ஆயிந்தா இருக்கு, மூக்கு ரெட் ஆகுது ஆயிந்தா இருக்கு, மூக்குள்ள இருந்து ஊத்து. எனக்கு இத பார்க்கும் போது செம்மையா இருக்கு. ஆனா எனக்கு மேல பெய்யும் போது மெய் மறந்து கீழே விழுணும் இப்படி டொம்பு தள்ளி விடுறேன்.
பார்த்து வைங்க, இன்னும் வலிக்க விழுந்துருவோம். வலிக்கு விழுந்தா நீ இருக்கே என்ன பிடிக்கிறதுக்கு பிடிக்க மாட்டியா? கூட சேர்ந்து வலிக்கிறோம். நானும் ஃபர்ஸ்ட் விழுவோம். நீதான் வலிக்கிட்டு இருக்கியா? சரி, என்ன இதான் சோன்மார்க். இந்த பனி போடுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? எனக்கு இந்த பனி போதும். ஆனா எனக்கு என்னன்னா மேல வந்து விழுணும் பனி. எனக்கு அதுதான் தேவை. மேல அப்படியே வந்து விழுணும். எல்லாம் மேல போயிடலாம். சரி, அங்க உங்களை உடுத்தி விடுறேன். அப்படியே ஃபுல்லா பனியா இருவீங்க. அந்த பனி அப்படியே ஃபுல்லா கவர் ஆயிருவீங்க. அது ஓகே. எனக்கு இந்த பைக் ரைடு வேணும். எனக்கு இது வேணும். எனக்கு இது வேணும். இந்த ரைடு வேணும். எனக்கு வேணும். நம்ம 2 பேரும் ஒண்ணா போலாம். கிட்டு ஓகே. எவ்வளோவா? ஏ பாய், பைக் பூச்சி விடு. நீ என்னடா பேசுற? தமிழ்ல பேசுற? इतना छोटा है 2 लाख है वो इसका कैमरा है ना पूरा कवर करेगा இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஸ்னோஃபால் கேட்டீங்கல்ல, அதான் ஸ்னோஃபால் தான். ஆக்சுவலா என்னன்னா சோம் மார்க் தானே? சோன் மார்க்கா? ஆமா. சோன் மார்க்ல வந்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்து இந்த மாதிரி வண்டிகள்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. அந்த வண்டியில நம்ம 2 பேரும் இங்க இருந்து மேல போறோம். ஓகே, கீழ இருந்து மேல. இது நம்ம ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் மாதிரியா? ஆட்டோ ஸ்டாண்ட் மாதிரி ஏதாவது ஒரு ஆட்டோ பிடி நம்பர் எழுதுவாங்கல்ல, போட்ல நம்பர் எழுதிட்டு யார் லைனா வருவாங்கல்ல சவாரி, அந்த மாதிரி சவாரி இவங்க லைனா. ஓ ஓகே ஓகே ஓகே. அதே சேம். அதாவது நம்ம ஊர்ல வந்து ஆட்டோ வந்து எப்படி ஏறுவோம்? லைனா நிக்கும். ஃபர்ஸ்ட் யாரோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க நம்ம கிட்ட. ஆனா பிரைஸ் கேட்டா எல்லாம் ஒரே மாதிரி பேச வச்சிருப்பாங்க. இங்க அதே மாதிரி பேச வச்சிருப்பாங்க. நம்ம அங்க எப்படி பேரம் பேசணுமோ அதை விட பயங்கரமா இங்க பேசணும். ஹரிஷ்மா, மிச்சர் வேணுமா? ஐஸ் மிச்சர் வேணுமா? வேண்டாம். இந்த பேர் இத ரெடி பண்ணவர் வந்து, அதாவது இத மேக் பண்ணவர் வந்து சாமி. பொருள் யாருன்னு தெரியல. இந்த புடி ஆனா ஸ்னோ மழை வரலன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி குள்ளால போட்டு இப்படி மேல தூக்கி போட்டுக்கோ. ஒரு வழியா பிரைஸ் வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க. 2000 சொன்னாங்க. அப்புறம் என்னன்னா பேசி அவங்க திறமையெல்லாம் காமிச்சு 650க்கு நமக்கு முடிச்சு கொடுத்துருக்காங்க. 2000 எங்க இருக்கு, 650 எங்க இருக்கு பாருங்க. தயவு செய்து நீங்க வந்தீங்கன்னா ஹிந்தி தெரிஞ்ச மட்டும் பத்தாதீங்க, அது மட்டும் பாத்துவோம். ஆமா, பாருங்க ஸ்கில் வேணும். வாங்கப்பா. நம்ம ரைடு போக போறோம். அதனால 2 பேரும் ஒண்ணா விட மாட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா அதனால நான் ஒரு ரைட்ல போறேன், இவன் ஒரு ரைட்ல போறேன். மேல வந்து தரேன்னு சொல்லிருக்காங்க சும்மா கொஞ்சம் தூரத்துக்கு. ஏன்னா இது ஹில் நல்ல வலிக்கு ஸ்வைங்க விழுந்துரும். ஆமா, மினிட் இப்ப இங்க ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு பிரேக் அடிக்க தெரியலனா அப்படியே கீழே வரைக்கும் போயிடுவோம். அதனால எனக்கு அடிக்க தெரியும், அவர் பயப்படுறாரு. அவ்வளவுதான். நம்ம என்ன பண்றது? சொன்னது எல்லாமே எல்லாத்தையும் பக்காவா தெரியும். 650 ரூபா சொன்னதெல்லாம் பிரச்சனை இல்லையே. நாங்க பேசிட்டோம். கேளுங்க மாட்டேன். 2000 ரூபா சொன்னா 1650 ரூபாய்க்கு நம்ம பேசியிருக்கோம். எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. பாய் நீங்க ஃபர்ஸ்ட் எங்களை கூப்பிட்டு போங்க, அப்புறமா வந்துருவாங்க. பிரச்சனை இல்ல. அதனால அவருக்கு புரியுற மாதிரி தமிழ்ல பேசுறது. உங்களுக்கு ஷூ எப்படி கால்ல சில்லுன்னு இருக்கா? சில்லுன்னு இருக்கா? எனக்கு இது உள்ள வந்ததுல இருந்து கால் கீழே படுறதே எனக்கு தெரியல. ஏதோ நான் அப்படியே எவ்வளவு விஷயம். இது எவ்வளவுன்னா 4900 ஆர்டர் பண்ணி கொடுத்தீங்களே. இது வந்து 450 ரூபா நினைக்கிறேன். ஒரு சொத்துக்குள்ள சில்லுன்னு ஆகல. அப்படியா? தயவு செய்து வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயுமே பேரம் பேசிங்கன்னா மட்டும் தான் நடக்கும். சரிங்களா? அதை மறந்துடாதீங்க. இன்னொன்னு என்ன விஷயம்னா, இவங்க வந்து கேட்டா பாதி ரேட் நம்ம கேட்க கூடாது. இவங்க 1000 ரூபாய் கேட்டா நம்ம 300 ரூபாய் கேட்கணும். அப்பதான் ஆனா அந்த 300 ரூபாய்க்கே போறவங்க இருக்கானுங்க. ஆனா நம்ம பேசணும். அதான் மேட்ரு. எப்போ யார் இங்க வந்தாலும் அவங்க சொல்ற ரேட்டு பார்த்து ஏமாறாதீங்க. அவங்க 5000 ரூபாய் சொன்னீங்கன்னா சரி 4000 ரூபாய் கேட்கலாம், 3000 ரூபாய் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 5000 ரூபாய் கேட்டீங்கன்னா 500 ரூபாய் கேட்கணும். 500 ரூபாய் கேளுங்க. அப்போதான் நீங்க வந்து இங்க வந்து இருக்கிற காசை வச்சு என்ஜாய் பண்ண முடியும். நீங்க இந்த ரைடெல்லாம் பார்த்து சும்மா குதிரையில கூட்டிட்டு போறதுக்கு 6000 ரூபாய் கேட்டாங்க நேத்து. நாங்க 1000 ரூபாய்க்கு நாங்க முடிவு பண்ணோம். 1000 ஒண்ணுமே இல்லை. இவங்க அதிகமா வந்து காசு அடிக்க தான் பார்ப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு பேசி கல்வி பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம
How much? साला ड्राइव Yes. ये साला ड्राइव करना है बट उसका सेपरेट चार्ज रहता है. How अगर much? आपको Me चलाना and my है- wife. अगर आपको चलाना है यहाँ से पूरा लास्ट तक आपको मिलेगा चलाने को बट उसका रहता है सेपरेट चार्जेस. How much? 600. No. He said 200. Who said? Down. Down. Sir, how can he say? How much you paid for the bike? What? 650. If I will say it's 100 rupees, So if I will say it's 100 rupees, you agree? it is your. This is our work. That is his work. நான் வண்டி ஓட்ட போறேன். சரி நீ ஓட்டிட்டு வா. சரி நான் ஓட்டுறேன். Okay. I will drive. She's not. No. Okay. Okay. How much I pay? 500. யாருக்கு ஏய் பாய் வண்டி ஓட்டுறது கேக்குறாங்கயா. பின்னாடி கொடுத்துரு. You just catch, okay? No. It's easy. No. Hold this left. இந்த வண்டி ஓட்டுறதுக்கு செம்மையா இருக்கு. ஆனா என்ன தலைவர் கைதான் இருக்க மாட்டான். கையை தரா போட்டு பரட்டி எடுத்துடலாம். So next. वो कंट्रोल उसका हाथ दे लगा Like single? No. No separate. Why? மான்சோ 500 அதிகம் ப்ரோ. எதுக்கு ப்ரோ 500? நான் சொல்லவே இல்லை. அவங்களே ஏறி உட்காந்து ஓட்ட விட்டானுங்களா? சொல்லணும் அது. ஏய் நான் அதுதான் அவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன். நான் உன்னை கை காமிச்சா என்ன ஏத்துறான்? ஏய், நான் சொன்னேன்டா. யார் சொன்னா மேல ரைடுக்கே 100 ரூபா அவங்க தான் சொல்றாங்க அப்படின்றாங்க. இது அவங்களோட பைக்கா. இங்க ரைட் நான் 100 கூட கொடுப்பேன். நீங்க எதுக்கு அவங்க 1000 Photo. Payment. I will give now. Whenever you want to come back, you have to show slip. At that time, you can take unlimited photos on bike. Oh. Now we have customers there. Okay. इसको रुको वो बात क्या है? वो बात क्या छोड़ दो. क्या है? ஏதோ ஏமாத்துறீங்களா நம்மள? 600 சொன்னாங்கடா. Wait. நீ உனக்கு சொன்னது வந்து உனக்கு சொன்னதான இவனுக்கும் அப்போ எதுக்கு ஓடனா ये आकार नहीं जानता है पैसे देना है अलग रेट के लिए आप बोले थे राइट चला ले वो चला लिया कितना पैसा कितना मुझे नहीं बोला Bad bike is- क्या जानता है கூட்டு வந்து ஏமாத்துறீங்க. என்னதான் கதை? இங்க இருந்து கீழே போனோம். வண்டி நிப்பாட்டாங்க. நான் வந்து வண்டி ஓட்டணும்னு அவளை ஓட்டுன்னா நான் சொன்னேன் நீ ஓட்டாத. ஃபர்ஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டேன். 600 ரூபான்னா 200 ரூபா சொன்னாங்க. ப்ரோ நீ எதுக்கு ப்ரோ இன்ட்ரோ ஒத்துக்க ஏய், நான் தான் ஒண்ணு வச்சா நான் ஒத்துனேன். வண்டியை ஓட்டு கீழே பேசியாச்சுன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்றது? सर हमने आपके साथ Wait. मुझे निकलना है ना कस्टमर. You go, I will pay. You go. फर्स्ट पेमेंट. ये पकड़ी हुई है इतना राइड के लिए Ride. एक राउंड के लिए उतना पैसा देंगे கீழே வந்து நம்ம குடும்ப மாட்டாங்க கீழே குடும்ப மாட்டாங்க கீழே கூட்டிட்டு போவாங்க அவன்கிட்ட கேட்டாச்சு கீழே எல்லாம் கூட்டிட்டு போவாங்க கூப்பிடாம எப்படி இருப்பாங்க இப்போ ரைடு ஓட்ட போறீங்களா நீங்க திரும்பியுமா? இல்ல ரைடு ஓட்டுன்னு வந்தீங்க நீங்க அவரா ஓட்டிட்டு நான் தான் வந்தாங்க. ஓட்டு வந்தேன். ஓட்டு உள்ள நாங்க 2 பேரும் உட்காரன்னு சொன்னா உட்கார விட இவங்க மாட்டாங்க. 2 பேரும் ஓட்டுனாங்க. பேசிட்டு நீ ஏறு அப்படின்றான் என்ன? என்கிட்ட வண்டி நான் வேறு பேரா குறை சொன்னேன் நானும் வேணா சொல்லிட்டேன். எவ்வளவு கேட்டு இன்னாந்து யோ, கேட்கணும் இப்போ எவ்வளவு அது எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணிருந்தேன். நான் அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்றேன்? वो कितना भी नहीं बोले तो उसको उसी चढ़ा के बुला रहे कितना पैसा बोलना है ना ரொம்ப ஓவரா ஸ்மோக்கிங் பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா என்ன தனியா ஓட்ட விட்டு இருந்தா பரவாயில்லச்சியா. கையை அவரே புச்சிக்கினாரு. எல்லாம் எப்படி நான் என்ன சொல்றேன்? फिक्स பண்ணலாம் मैंने सोचा हेलो Wait. सर जी पहले बात सुनो. मैंने सोचा जो आपके
साथ बात हो गई है, मैंने सोचा I don't know this language. Listen to me, sir. Okay. This is your friend. This is your friend. Yes. Yes, I know. I don't know. मैंने सोचा ये जो ये है वो सेम ही है. கரிஷ்மா ரொம்ப இங்கிலீஷ் பேசுறாங்க जो ये बात है वो इसी சொன்னாங்க என்னது ஒத்துக்கலையா கீழே இருக்காங்க அவங்ககிட்ட கேளுங்க சொல்றேன் கீழே இருக்காங்க அவங்க சொல்றேன் அதான் நான் 200 சொன்னா நான் ஓட்டுறேன் நீ மேல கூட்டு போன அவ்வளவுதான் நான் இவளை ஓட்ட வேணாம்னு சொல்லிட்டேன் பாரியா அங்க இருந்து மேல வரவே 600 தான் சொல்லுவான் இந்த பாரு அவன் வந்து சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் கீழ இருந்து வராங்க மேல வந்து கேட்டுக்கோங்க சொல்லிட்டேன் sir, we take புரியுதா? 700 every time. Now for him என்ன சொல்லணும் he told வெயிட் राइड के लिए तो 600 बनता था ठीक है इसके लिए जैसे चेक उनके लिए कैसा 600 फिर बन देगा भैया इसको नहीं जानता है ये 500 बोले थे वो चढ़ गया चलाओ sir fix किया था. this is yours. Wait. 500 நான் பே பண்றேன் அவங்க ஏன் 500 தரணும் எதுக்கு 500 Don't worry. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா Give me your 200. அவ்வளவுதான் 200 கூட This is your 200. Yes. Take this this by your brother. Go. Be happy. bye come here so come here bye 500 ரூபாய் குத்து விடுறா டேய் ரெண்டு பேர் 500 ரூபாய் கேக்குறாயா நான் சொல்றது 1000 ரூபாய் கேக்குறான் தப்பு நம்ம கீழே பேச முடியாது சியா தப்புதான் ये तो नया है इसको ये हिंदी नहीं जानते ठीक है हिंदी नहीं जानते वो बोला था नीचे मेरे को भी पूछा था चलाएगा पूछा तब मजे के लिए चलाएगा ना सब किधर भी बात नहीं हुई थी पैसा का ठीक है चला लेंगे ऐसे हुआ था पैसा का नहीं बात हुआ था तब इधर आके पैसा मांग रहे थे अब हो गया छोड़ो वो चले गए ना आप हम एंजॉय पैसे दे देंगे भैया 200 दे देंगे नहीं आप नहीं देना किसी को आप किसी को नहीं देना आप छोड़ा था नहीं आ जाओ वो हम मुड़ देता आ जाओ எதிரா பிரச்சனை நம்மள நிப்பாட்டி கூட்டினதுனே வேற வழியில கூட்டினதாயா இவங்கள வேற வழியில சீக்கிரமா கூட்டினதாயா ஆமா இவங்க நான் வரேன் இவங்க எல்லாம் மேல இருக்காங்க என்னடா வந்தாங்க தெரியுமா அதான்டா இவங்க நாங்க 3 பேர் ஒரு வழியில வந்தோம்டா டேய் இவர் தான் இங்கிலீஷ்ல பேசுனாரு இவர் பேசுனாரு டேய் ப்ராப்ளம் இல்ல குத்துறச்சியா எதுக்கு தேவையில்லாம இங்க நம்மள வந்து ரொம்ப ஏமாத்துறாங்கப்பா தெரியாம சும்மா கை காமிச்சா எத்தனா அததான் ஆனா நீ எவ்வளவு பேசுற என்ன ஏதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு தெரியவே தெரியாதுயா நடப்பண்டா எல்லாம் நான் பாரு ஓகே வா பை பிரதர்ஸ் வா ஓகேவா இது ஓகேவா வா நாங்க வந்து ரைடு வந்துட்டு அந்த ஏடிவி அந்த வெஹிக்கிள் ஆக்சுவலி வந்து அவங்க நிப்பாத்திட்டு 500 சொன்னாங்க எங்ககிட்ட சொன்னாங்க என்கிட்ட இருக்கிறவர் வந்து இங்கிலீஷ்ல பேசினாரு என்கிட்ட சொன்னாரு பாத்தியா இந்த பக்கம் எதுவுமே இல்ல ப்ரோ இந்த பக்கம் எதுவுமே கிடையாது விழுந்தீங்கன்னா கீழே வரைக்கும் போயிடுவேன் இது இடம் இருக்குல்ல சோன்மார்க் ஆக்சுவலி சோனா மார்க் அப்படி சொல்லியா ஸ்பெல்லிங் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க காஷ்மீரில சோனா மார்க்னா சதுக்குறது இல்ல அர்த்தம் சொல்லுங்க சோனா மார்க் சீரியஸா தெரியல நீங்க சொல்லுங்க தெரிஞ்சு பேசுறீங்க ஆக்சுவலி ஹிந்தி நினைக்கிறேன் சோனா அந்த கோல்டுன்னு சொல்லுவாங்கல்ல சோனா சோனா கோல்டா மார்க் அப்படின்னா வலின்னு அர்த்தம் பாத்து சோ இது வந்துட்டு கோல்டன் பாத்துன்னு அர்த்தம் சோனோ மார்க்னா கோல்டன் பாத் கோல்டன் வலி கோல்டே காணோம் ஃபுல்லா பனியா இருக்கு அது ஆக்சுவலி வந்துட்டு இது வந்து விண்டர்ல கொஞ்சம் சம்மர் டைம் மாதிரி வந்தோம்னா இந்த இடம் ஃபுல்லா பச்சைன்னு இருக்கும் அப்புறம் சன் வந்துச்சுன்னா இப்போ சன் வர்றதுக்கு வழி இல்ல சப்போஸ் சன் வந்துச்சுன்னா அந்த திப்பெல்லாம் வந்துட்டு செம்ம கோல்டா இருக்குமா அந்த கோல்டன் கலர்னால கோல்டன் பாத்தா இப்போ அந்த இடத்துல சன் இருக்கு அங்க கொஞ்சம் வெளிச்சம் இருக்கு அங்க அந்த டாப்லாம் வந்து கோல்டா இருக்கும் இங்க சுத்தி வந்து பச்சை இருக்கும் சோனமா இருக்கதான் இதே வந்து கோல்டன் மெடோன்னு தான் சொல்லுவாங்க இந்த இடத்த இதோட இன்னொரு பேரு கோல்டன் மெடோன்னா ஃபுல்லா கிராஸ் ஆனா பாருங்க இப்ப நம்ம என்ன டைம் பனினால ஃபுல்லா பனி இதோட அந்த டைமோட போட்டோஸ் எப்படி இருக்கும் ஃபுல்லா பச்சை இங்க எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பச்சை கலர்ல இருக்கும் இதெல்லாம் எங்க பார்த்தா இதுதான் ஒரு ஜெனரல் நாலேஜ் ஓகே இருக்கணும் இதெல்லாம் வர இந்த இடத்துக்கு வரோம்னா அந்த இடத்துக்கு கொஞ்சமா தெரிஞ்சிருக்கணும் சரி நம்ம வரும்போது ஒரு இடம் பார்த்தோமே அதுல வந்து நீங்களா நீங்க சொல்லுங்க என்ன இந்த வழி வரும்போது
ஓ அந்த வார் ஒரு நடந்தது வாரு ஐயோ, ஏதோ ஒரு வாராது 1999ல நடந்த வாரு. யாருக்குன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த வாரு அதானே? கார்கில் வாரா? கார்கில் இல்ல, கார்கில். கார்கில் எங்க இருக்குன்னா, நம்ம வரும்போது ஒரு ரோடு ஒண்ணு பார்த்தோம்ல, அதுக்கு இந்த பக்கம் இருந்து தெரியுமா ஒரு வில்லேஜ் மாதிரி, அதுதான் அந்த பிளேஸ். கார்கில்ன்றது ஒரு பிளேஸ். ஓகேவா? அப்படியே கேட்டீங்களா? அந்த ஜெட் ரோடுக்கு முன்னாடியே வந்த இடம். ஆமா, அந்த இடத்துல ஒரு வார் நடந்தது. சோ அதனால வந்து கார்கில் வார்னா அந்த பிளேஸ். நடந்துச்சு 1999. கரெக்டா? எவ்வளவு நாள் நடந்துச்சு? நீ தானே நாலேஜ் பர்சன், நீயே சொல்லு. அந்த வார் வந்து 3 months மேல இருந்து ஜூலை வரைக்கும் நடந்துச்சு. அப்படியா? ஜூலைல 26th வந்து இந்தியாவுக்கு விக்டரி கிடைச்சிச்சு, அதாவது ஜெயிச்சிட்டோம். அதனால எவ்ரி 26 ஜூலை வந்து அது ஒரு செலிப்ரேஷன். கார்கில்ல நம்ம ஜெயிச்ச மாதிரி இந்தியா. ஓ, ஜூலை 26. அந்த சண்டை எப்படி நடந்துச்சு தெரியுமா? அந்த பாகிஸ்தான் மிலிட்ரி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு நம்ம காஷ்மீரில ஒரு மிலிட்டன்ட் மாதிரி, காஷ்மீரி ஆர்மி மாதிரி வந்து உள்ள வந்து சேர்ந்துட்டாங்க. நிறைய பேர் சேர்ந்து அங்க வந்து நம்மள ஆக்குபை பண்ண வந்துட்டாங்க. சோ அத வந்து நம்ம ஜெயிச்சதுதான் வந்துட்டு அந்த கார்கில் வார். இப்போ நான் இந்த சோன்மார்கும் அந்த கார்கில் இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ப்ரொடெக்ஷன் அதிகமா இருக்கும். பிகாஸ் அதெல்லாம் வந்து இந்தியா நிலைமைக்கு ரொம்ப முக்கியமான இடம். பிகாஸ் எப்போ எப்படினாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. நடக்கலாம் இந்த இடத்துல. ஆமா, நீங்க வலிக்கு கூட விழலாம். இப்படி வெளியில நான் ஸ்ட்ராங்கு. இப்ப நான் வலிக்கு விடுவேன்.